வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்திலையும் சினிமால டாக் ஆஃப் த டவுனா என்ன இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். புஷ்பா 2 என்னப்பா இதையே ஓடிட்டு இருக்கேப்பா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா ஒவ்வொரு பிரச்சனையா கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? இப்போ புஷ்பா 2 படமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐமேக்ஸ்ல ஃபுல்லா புஷ்பா 2 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் அதுவும் வசூல் வேட்டை ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உடம்பனா நான் அப்படின்ற மாதிரி சின்ன தேட்டர், பெரிய தேட்டர், அதோட பெரிய தேட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. இதனால ஹாலிவுட் படமான இன்டர்ஸ்டெல்லர் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் அது ரிலீஸ் ஆகவே இல்லை. இதனால இன்டர்ஸ்டெல்லர் திரைப்படத்தோடைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்கலாம் பயங்கரமா அதிருப்தியா இருக்காங்க. இதுக்கு ஜான்வி கபூர் அவங்களுடைய சோஷியல் மீடியால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புஷ்பா 2 ஒரு சூப்பரான படம். ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா வெளிநாட்டு படங்களுக்குலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆனா நம்ம நாட்டோட படத்தை யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இப்படி இருந்தா சினிமா எப்படிப்பா வளரும் அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கான மேட்டர்லாம் போட்டிருந்தாங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம ஷாக்கு. என்ன திடீர்னு அங்க சப்போர்ட் போகுது அப்படின்னு பார்த்தா, தேவாரா அப்படின்ற படம் தெலுங்குல பண்ணிட்டாங்க. அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. நீ அடுத்தடுத்து தெலுங்குல நிறைய படங்கள் சைன் இருக்காங்க. மேபி சுகுமாரோடைய அடுத்த திரைப்படத்தில் கூட அவங்க நடிக்கலாம். ஆனா என்னவோ அவங்க சொன்னது ஒரு வகையில் உண்மைதானப்பா அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க. பூஜா ஹெக்டே இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு வளம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா பீஸ்டுக்கு அப்புறமா ஒரு குட்டி பிரேக் இருந்தாலும் அப்போ தெலுங்குல போய் செம பிஸியானாங்க. அண்ட் இப்போ மறுபடியும் தமிழ்லேயே கலக்கிக்கிட்டு இருக்காங்க. தளபதி 69 திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம், சூர்யா 44 அவங்க இணைஞ்சிருக்காங்க. இது இல்லாமல் அடுத்ததாக அவங்க பாலிவுட்ல ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. எஸ், வருண் தவானுடைய நடிப்புல பூஜா ஹெக்டே கதாநாயகியா நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அவங்களே நமக்கு சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, வருண் தவான் கூட இருக்கிற மாதிரி. இது மேபி படத்துடைய ஷூட்டிங்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வேற எந்த ஒரு டாக்குக்கும் போக வேண்டாம் அப்படின்றதும், ஸோ அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மேட்டர் போட்டாங்க. பட் இதுலயே ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான மேட்டருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கூடிய விரைவில் இதை பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் பாலிவுட்ல ஆல்ரெடி பூஜா ஹெக்டே படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யறாங்க. ஸோ வருண் தவானோட இணைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மாமன்னன் படம் வந்ததுக்கு அப்புறமா யாருமே வடிவேல் அவர்களே அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க, ஃபகத் ஃபாசில் அவர்களே அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நடிப்பு ரெண்டு பேரும் தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு காம்போ திரும்ப எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, மறுபடியும் மாரிசன்ற படம் மூலியமா வரும் அப்படின்னு சொல்லி சுதீஷோட இயக்கத்துல மாரிசன் அப்படின்ற திரைப்படம் உருவாகி இருக்கு. ஆனா இந்த படத்தை பத்தின எந்த அப்டேட்டுமே கொஞ்ச நாள் எல்லாம் இருந்துச்சு. ஏன்னா வடிவேல் அவர்கள் கேங்ரஸ் அப்படின்ற படம் சுந்தர்சி அவர்களுடைய இயக்கத்துல பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மாரிசன் படத்தை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாத நிலையில எப்படி வரும், ஆனா இப்போ வரும் அப்படின்ற மாதிரி படத்துடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர ஸ்டேஜ்ல இருக்கான். அதனால இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி சீக்கிரமாவே இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான பிளான்லாம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் மாமன்னன்ல நம்ம எப்படி இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர் பார்த்தோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த படத்துல அவங்களுடைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் அதையும் தத்ரூபமா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்கலாம். அதனால இந்த மாரிசன் படத்துக்காக நம்ம வெயிட் பண்றதுல தப்பே இல்லை. விஷ்ணுவர்தனுடைய இயக்கத்துல பில்லா ஆரம்பம், இந்த ரெண்டு படமுமே அஜித் அவர்களுடைய கெரியர்ல ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க ரெண்டு பேருடைய காம்போ, அதாவது யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காம்போல எப்பவுமே ஹிட் தான் அப்படின்ற மாதிரி தான் இவங்க மூணு பேருடைய காம்போவும் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி அடுத்த திரைப்படத்தை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி பில்லா 3 உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவர்தன் கேட்ட கேள்விக்கு, பில்லா 3 ஒரு படம் பண்றதுக்கு பேசாம அஜித் அவர்கள் வச்சு வேற ஒரு படத்தை பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். ஏன்னா அதோட கண்டினியூஷன் இல்லாம இப்ப அவருக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு மாஸ் சென்செட்டரா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப குட் பேட் அக்லி, ஒரு விடாமுயற்சி, இப்படி எல்லாம் வரிசையா நிக்குது. அதனால அந்த ஃபிளேவர்லயே ஒரு படம் வேணும் அப்படின்ற மாதிரி அவரும் உட்கார்ந்துருக்காரு போல. இது இல்லாம உங்க மூணு பேருடைய காம்போல இப்படி அடுத்த படத்தை நாங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, சீக்கிரமாவே வரும். அதுவும் ஒரு பெரிய பிளாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அதான பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொன்ன விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இவங்க காம்போல கண்டிப்பா ஒரு படம் வரும்ன்றது சந்தேகமே இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.